காலை வேளையில உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விரும்புகிறேன். என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னா, நீங்க 100% முழுமையான விசுவாசத்தை வெளிப்படுத்தினாதான் ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரா? ஆமென். அப்பதான் அற்புதம் செய்வாரா? இன்றைக்கு கிறிஸ்தவ மதங்கள் சொல்லுகிறது, விசுவாசத்தை நல்லா வளர்த்துக்க அப்படின்னு சொல்லுது. பாருங்க, ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசியை பார்த்து சொல்ற, நீ விசுவாசமா இருந்தீனா இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்ற. அந்த விசுவாசி கேட்டுட்டு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா அந்த வாரம் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்து சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, நான் விசுவாசிச்சேன், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. உடனே பாஸ்டர் சொல்றாரு, அற்புதம் நடக்கிற அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் போதாது, குறைவா இருக்குது. இன்னும் உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்? வளர்க்கணும். இன்னும் விசுவாசத்துல பலமான மாறணும், விசுவாசம் வீரனா மாறணும். இன்னும் நீங்க ஜெபத்தை அதிகரிக்கணும். அற்புதம் நடக்கிறதுக்கு கிறிஸ்தவம் என்னென்னலாம் சொல்லுமோ அதெல்லாம் சொல்ற. அது உண்மையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. உண்மையா? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையை அநேக வேதாகம ஆசிரியர்கள் வேதம் முதல் முறையாக எழுதப்பட்ட அந்த மொழியிலே இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து வேதாகம ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள். என்னன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்ற அந்த வார்த்தை கொஞ்சம் பிழையானது. தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? கொஞ்சம் அப்படி வெளியே நீங்க மைண்ட் வச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுங்க. தேவனிடத்தில் விசுவாசம் வைங்கள் என்பது அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். இங்கிலீஷ்ல என்னன்னா, God's kind faith, தேவ ரகமான விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். பாருங்க, விசுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, விசுவாசத்துல அற்புத அடையாளம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, விசுவாசம் என்கிற ஆவின் கனி நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விசுவாசத்தை வச்சு எவ்வளவு பெரிய நிலைமையில உயர்ந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, எல்லா மனிதருக்கும் விசுவாசம் என்கிற ஒரு ஆற்றலை தேவன் தான் கொடுக்கிறார். ஆமென். தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தேவனுடைய ரகமான விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனுடைய தரமான, தேவன் அவருக்குள் எந்த ஒரு விசுவாசத்தை வைத்து வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தாலோ அந்த விசுவாசத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென்.
அந்த விசுவாசத்துக்கு பேரு தேவனுடைய விசுவாசம். தேவ தரமான, தேவ ரகமான, உயர் தரமான விசுவாசமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு வார்த்தையை தேவ ஆவியானவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்த ஃபெய்த், அது தேவனுடைய விசுவாசம். அந்த தேவனுடைய விசுவாசம் என்ன செய்தா, ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல கடல்ல தள்ளிண்டு போ அப்படின்னு சொன்னா தான் சொன்னபடியே நடக்கும். ஆமென். அது அப்படியே நடக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பாரபட்சம் இல்லாத விசுவாசத்தை எல்லாருக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இத நீங்க சுட்டு போட்டாலும் மறக்கவே கூடாது. அவங்கெல்லாம் பெரிய விசுவாச வீரர்ப்பா, அவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்கப்பா. உண்மையாலுமே ஏசப்பா நீங்க சொல்லும் போது சந்தோஷப்படுவார். அவங்கள பார்த்து, உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன், உனக்குள்ள எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், எப்படிப்பட்ட வல்லமை வச்சிருக்கிறேன், நீ தானே எச்ச புத்தியா இருந்து ஏதோ ஒரு ஊழியக்காரன்ற, ஏதோ ஒரு ஆளு பெரிய ஆளுன்ற. ஏன் ஒருத்தவங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அங்கெல்லாம் போக முடியுமாங்க, அவங்கெல்லாம் பெரிய வல்லமையான ஊழியக்காரங்க, பெரிய கோயிலுங்க அப்படி ஒருத்தன் பேசுறதுனால அவனை குறிச்சதான அறிவு அவனுக்கே இல்லைன்னு அர்த்தம். கடவுள் எந்த மனுஷனையும் ஒருத்தனை தரம் கெட்டவனா, ஒருத்தனை தரம் உள்ளவனா அப்படி பிரிச்சு பார்த்து கடவுள் ஒருத்தனையும் படைக்கல, எல்லாரையும் சமமா படைச்சிருக்கிறார். அவன் அவனுடைய எண்ணத்தினாலேயே அவன் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழ்கிறார். அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை, தேவனை அறிகிற அறிவுனாலதான் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, தேவனை நீ அறிய அறிய நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆமென். பாருங்க, தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு என்ன வாங்கிடுச்சுன்னா மத ரீதியான விசுவாசமா மாத்திடுச்சு. தேவன் கொடுத்த அவருடைய வெளியேற பெற்ற விசுவாசத்தை இன்னைக்கு மத ரீதியான விசுவாசமாக, சடங்காச்சாரமான ஒரு விசுவாசமாக, பாரம்பரியமான விசுவாசமாக, மனித ரீதியான ஒரு விசுவாசமா மாத்திருச்சு. தேவன் விசுவாசத்தை எல்லா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தை என்ன பண்ணிருக்கிறாரா? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒருத்தவங்க விசுவாசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க, ஆனா இன்னொருத்தவங்க அந்த விசுவாசத்தை பயன்படுத்துறதே இல்லை. அப்போ பிரச்சனை என்னன்னா, விசுவாசத்தை நாம் மத ரீதியான விசுவாசமா மாத்திட்டோமா, தேவன் கொடுத்த விசுவாசத்தை தான் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? விசுவாசத்தை எப்படி நான் மத ரீதியா மாத்திட்டேன்? தேவன் கொடுக்கிற உயர்தரமான இந்த விசுவாசத்தை நான் எப்படி மத ரீதியான விசுவாசமா மாத்திட்டேன்னா, என் விசுவாசத்துல எனக்கு சந்தேகம் வரும்போது பிசாசு இங்கதான் அவன் தந்திரமா அவனுடைய கிரிமினல், அவனுடைய கெட்ட புத்திய உங்க மூளையில அவன் தூண்டி விடுறான். ஆதாமுக்குள்ள எப்படி அவன் தூண்டி விட்டானோ உங்க வாழ்க்கையில தூண்டி விடுறான். அற்புதம் நடக்கல, நீங்க ஆசீர்வதிக்கப்படலன்னும் போது பிசாசு என்ன சொல்றான்? உன் விசுவாசம் உனக்கு போதாது, நீ இன்னும் விசுவாசத்துல வளரணும், அதனாலதான் உனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல. அப்படி இல்லை. தேவன் இடத்துல நீங்க விசுவாசமா கேட்டுட்டீங்க, தேவன் அதற்கு ஒரு ஏற்ற டைம் வச்சிருக்கார். இயேசு இந்த பூமியில வந்தார், தேவகுமாரன் தான்.
ஆனா அவர் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு சரியான அந்த டைமுக்காக அவர் காத்திருந்தார். பாருங்க, மரியாதை சொல்றாங்க, ராட்சரசம் குறைவா இருக்குது, நீ ஏதாவது உதவி பண்ணுப்பா அப்படின்ற. இயேசு சொல்றாரு, எங்க டைம் வரல. அந்த டைம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சு மறாவது நாளா ராட்சரசத்தை பெருக செஞ்சு கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துல. அந்த நாள்ல ஆனா அந்த நாள்ல தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆமென். உங்க வாழ்க்கையில நீ ஜெபித்த காரியம், உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா வச்சிருக்கிற காரியங்கள், அது உடனே ஒருவேளை நடக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நீ கேட்ட காரியத்தை உனக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும்ன்றத அவருடைய அன்பு சரியா அறிஞ்சு அவருடைய கிருபையினால் அந்த நேரத்துல உனக்கு கொடுப்பார். ஆமென். அற்புதமா நடத்துவார். அதுக்குள்ள பிசாசுடைய அறிவு, பிசாசுடைய தந்திரத்துல உடனே நான் கேட்டது நடக்கல, பிசாசு உடனே சொல்லுவான் விசுவாசம் குறைவா இருக்குது. இங்கதான் மத ரீதியான விசுவாசம் உருவாக்குறது. பாஸ்டர்கள் சொல்றாங்கல்ல, உன் விசுவாசம் போதாது, உன் ஜெபம் போதாது. எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுங்க? பாருங்க, ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் விவரிச்சு சொன்னாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாளில் நடத்திப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, நீங்க வாழ்ற இந்த காலத்துல ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அந்த காலத்திலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த கிரியைகளை நீங்க ஆச்சரியப்படுவீங்களா? நான் விசுவாசிக்கவே இல்லையே, இந்த காரியத்தை நான் நம்பவே இல்லையே, இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. விவரிச்சு சொல்லுவாங்களா, கர்த்தர் உங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு சொல்லுவாங்களா? ஐயோ, விவரிச்சு சொல்றீங்க, இந்த அளவுக்கு கர்த்தர் என்ன உயர்த்துவாரு, என்ன ஆசீர்வதிப்பாருன்னு நான் நம்பவே இல்லையே. ஏதோ ஒரு வார்த்தை தானே கேட்டேன், இந்த அளவுக்கு என்ன கர்த்தர் ஆச்சரியப்படுற அளவுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு, ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான காரியங்களிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் விசுவாசிச்சதை விட கர்த்தர் நான் விசுவாசிக்காத அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமான கிரியையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்க எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். மனிதனுடைய விசுவாசத்தை விட தேவனுடைய கிருபையும் தேவனுடைய செயல்பாடுகளும் பெரியது. ஏன் இந்த காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னா, முழு உலகத்திலேயும் இந்த விசுவாசத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ற காரியங்கள்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற காரியங்கள்ல பிரச்சனை இருக்குது. ஜனங்க பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கல, நீங்களும் ஜெபம் பண்றீங்க, நானும் உபவாச ஜெபத்துக்கு வரேன், எல்லாத்துக்கும் வரேன், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலைன்னா பாஸ்டர்மார்களுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியல. ஏன்னா அந்த விசுவாசி என்ன பண்ணுது, எல்லா ஜபத்துக்கும் வருது, ஊழியத்துக்கு வருது, காணிக்கை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது, ஆனா அற்புதம் நடக்கல. பாஸ்டருக்கு விளங்கல, சத்தியமா அவருக்கு எடுத்து விளக்க தெரியல.
அப்போ அவரு எந்த இடத்தை எடுக்கிறார் அப்படின்னா, அந்த விசுவாசியினுடைய விசுவாசத்தையே சந்தேகப்படுத்துறார் அந்த பாஸ்டர். தேவ தரமான விசுவாசம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை அழிச்சிட்டு அந்த பாஸ்டர் என்னன்னா மத ரீதியான விசுவாசத்தை அந்த விசுவாசிக்குள்ள வைக்க முயற்சிக்கிறார். ஆமா சிஸ்டர், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. ஆமா பிரதர், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. நீங்க இன்னும் விசுவாசத்துல வளரணும். உங்க விசுவாசம் பத்தாது. உங்க விசுவாசம் வர்த்திக்கப்படணும். உங்க ஜெப வாழ்க்கையில வளரணும். கர்த்தர் ஊழியம் செய்யணும். பாஸ்டர் நான் ஊழியம் பண்றேன், இன்னும் ஊழியத்தை நீங்க கூட்டணும். நீங்க காணிக்கை கொடுக்குறீங்களா, தசமபாகம் கொடுக்குறீங்களா, கொடுக்குற இன்னும் அதிகரிக்கணும். எதனால அவர் சொல்றாருன்னா, அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. அதற்கு சரியான விஷயங்களை அவரால் சொல்ல முடியல. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் ஏற்ற நேரங்கள் அற்புதம் செய்வாரு, சோர்ந்து போகாதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியவரு இவர் என்ன சொல்றாரு, அவங்க விசுவாச வாழ்க்கையே ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டாக்கிறார். அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் மத ரீதியான விசுவாசம். அங்கதான் அவங்க வாழ்க்கை தடம் புரண்டிருக்கு. புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாக இருந்தவர்கள் நியாயப்பிரமாணத்தின் விசுவாசிகளா மாறிடுறாங்க. தேவன் இலவசமாக கொடுத்த விசுவாசத்திலே அவருடைய கிருபையினால் இலவசமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசி தன்னுடைய மத ரீதியான விசுவாசத்தை கிரியை செய்து, வேலை செய்து, ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை கிரியை செய்து, உபவாசம் என்கிற ஒரு வேலையை கிரியை செய்து, ஊழியம் என்கிற ஒரு வேலையை கிரியை செய்து, தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரா இருந்தா நாம ஏன் அவரை தேடி வரணும்? நான் அவருக்கு காணிக்கை கொடுத்து, அவருக்கு தசமபாகம் கொடுத்து, அவருக்கு அதிகமா ஊழியம் செய்து, என்னுடைய விசுவாசம் வளருவதற்காக நான் உபவாசம் பண்ணி, நான் அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணி, ஒருவேளை நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அது பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஒருவேளை அந்த மனிதன் மேல் பரிதாபப்பட்டு அவனை ஆசீர்வதிப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த மனுஷன் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாருன்னா அவர் என்ன சாட்சி சொல்வாரு? என்ன சாட்சி சொல்வாரு? நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் என்னை இந்த இடத்துல உயர்த்தி வைத்திருப்பதற்கு காரணம் என்னுடைய விசுவாசத்தை நான் அவ்வளவு பயிற்சி செய்தேன், கிரியை செய்தேன், வேலை செய்தேன், நான் அவ்வளவு உபவாசம் செய்தேன், நான் அவ்வளவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், இத்தனை கிராமங்களுக்கு போனேன், இவ்வளவாக நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தேன். இது உலக மனுஷன் இதை கேட்டா என்ன சொல்லுவான்? நாங்களும் தான் எங்க கோயிலுக்கு போய் முடிய கொடுத்தோம், திருப்பதிக்கு போனோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்க சாமி எங்களை ஆசீர்வதிச்சு, அதே போல உங்க சாமிக்கு நீங்க ஒண்ணு செஞ்சீங்க, அவரு ஒண்ணு செஞ்சாரு, அப்ப நீங்க உங்க சாமிக்கு ஒண்ணு செய்யலன்னா அவர் உங்களுக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்ல வரீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? என்ன சொல்ல வர்றாரு அவர் சாட்சியில? நான் கடினமா ஜெபித்தேன், நான் கடினமா ஊழியம் செஞ்சேன், நான் கடினமா விசுவாச பயிற்சி பண்ணேன், நான் போராடினேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு. அப்ப நீங்க என்ன மெசேஜ் ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க? நான் கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட போய் நான் கஷ்டப்பட்டேன், கடவுளே நான் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க முதலாளிக்கு வேலை செய்யறீங்க, அந்த முதலாளிக்கு நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, அவரு உங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்தாரு. அந்த முதலாளிக்கும் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எத்தனை பேர் மூளையில யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க? இங்கதான் சபைகள் தேவன்
கொடுத்த அந்த உயர்தரமான அந்த விசுவாசம், அந்த பொக்கிஷத்தை, மகிமையை மத ரீதியான விசுவாசமாக வேதம் சொல்லுகிறது. தேவன் கொடுத்தது எதுவுமே குறைவில்லாததான். பரத்திலிருந்து கவனிக்கிறீங்களாங்க, பரத்திலிருந்து உண்டாகி வருகிறதெல்லாம் பூரணமாக இருக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது இறங்கி பூரணமா தேவனிடத்திலிருந்து வரதெல்லாம் பர்ஃபெக்ஷனா வருது, முழுமையா வருது. அந்த முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது அது எப்படி குறைவுள்ளதாக இருக்கும்? பக்கத்துல கேளுங்க. தேவன் கொடுக்கிறது எல்லாம் முழுமையானது, அவர் கொடுக்கிற விசுவாசம் முழுமையானது. அது எப்படி உங்க வாழ்க்கையில குறைவுள்ளதாக மாறும்? கேளுங்க. அது எப்படி குறைவுள்ளதாக மாறும்? அது எப்படி உங்க வாழ்க்கையை கிரியை செய்யாம போகும்? புரியுதுங்களா? கிரியை செய்யும். பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களையோ அல்லது எங்க வாழ்க்கையில இருக்கிற விசுவாச பற்றாக்குறையையோ எங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களையோ இவைகள் எல்லாவற்றையும் மீறி, கவனிக்கிறீங்களாங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மீறி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விசுவாச பற்றாக்குறையை மீறி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை எல்லாத்தையும் மீறி தேவன் இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார். அப்பா உங்க வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையை, அந்த அவருடைய விசுவாசத்தை நீங்க அறிச்சு கொள்ளணும். உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க, விசுவாசத்துல பற்றாக்குறையா இருக்கிறீங்க, வாழ்க்கையில சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் இயேசுவுக்கு பிரச்சனை இல்லை. அவர் அன்புனால, அவருடைய கிருபையினால அவர் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் விதிகளை குறிச்சு, பார்முலாவை குறிச்சு, அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த விதி, விதினா என்னங்க? விதி சாபத்தை சொல்ல, விதினா வழிமுறைகள். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் விசுவாசம் எப்படி, அது ஃபார்முலா என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசுது, ஃபார்முலாவை பேசுது. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவுல ஃபார்முலாவே கிடையாது, சட்டதிட்டங்கள் கிடையாது. பாருங்க, நியாயப்பிரமாண சபைகளில தான் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா உன் விசுவாசம் பலவீனமா இருக்கக்கூடாது, உன் விசுவாசத்துல பற்றாக்குறை இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது என்று சொல்லும். ஆனா அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள் வரும் பொழுது அந்த இடத்துல என் பிள்ளைக்கு விசுவாசம் இல்லை, அதனால நான் அதை செய்ய மாட்டேன், சோர்ந்து போயிட்டான், பலவீனமா இருக்கிறான், செய்ய மாட்டேன் அப்படின்னு மாட்டார். என் மகன், அவனுக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, விசுவாசிக்கிறது தப்புன்னு சொல்லல. நான் ஏன் அப்படி சொல்றேன் புரியுதா? உங்க விசுவாசத்துல ஒரு சந்தேகத்தை பிசாசு ஏற்படுத்துறான். காலமும் அந்த விளையாட்டை, இந்த தந்திரமான காரியங்களை காலமா அந்த விசுவாசத்துல பிசாசு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறான். அதனால கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த காரியத்துக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எத்தனை பேர் புரியுறீங்க? ஆமென். அதனால நான் என்ன சொல்ல வரல, விசுவாசம் வேண்டாம் சொல்ல வரல. விசுவாசிக்கலனாலும் உனக்கு அவர் அப்பா தான்.
உன் விசுவாசம் குறைஞ்சி போனாலும் உன்னை உதறி தள்ள மாட்டார், என் பிள்ளை தண்டா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை சேர்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, இயேசுவை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? பிரதான ஆசாரியர். தேவன் தன்னுடைய குமாரனை பிரதான ஆசாரியனாக மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு நம்மை போல ரத்தமும் சரீரமும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். வந்து நீங்களும் நானும் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராடுறோம், கஷ்டப்படுறோம் சொல்லி 33 வருஷம் அந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சார். பாருங்க, எனக்கு அப்பா இல்லை, என்ன மாதிரி இயேசு பூமியில வாழ்ந்திருக்கிறார். அப்பா இல்லாத பிள்ளையா? ஒரு வீட்டுல அப்பா இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு தலை இல்லைன்னு அர்த்தம், தெரியுங்களா? அந்த குடும்பத்துக்கே முதல் பிள்ளை இயேசு, அந்த குடும்பத்துக்கே தலையா இருந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து விளக்க வேண்டியதில்லை. அவர் என்ன சொன்னாங்கல்ல, இவெல்லாம் என் வீட்டுல வேலை செஞ்சவன் தானே, இவன் என் வீட்டுல தச்ச வேலை செஞ்சவன் தானே, இவன் அப்பா இப்படித்தானே சொன்னாங்க தானே, உங்களுக்கு தெரியும் தானே. அவ்வளவு இழிவான வார்த்தை, வேதனைகள், இழப்புகள், அவமானங்கள். நம்ம வாழ்க்கையில பார்க்காத எல்லா அவமானங்களையும் மனுஷனா இந்த பூமியில அவர் பார்த்தார். அதனாலதான் எபிரேயர் புத்தகத்துல போட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரங்க இருந்தாங்களாம். அவங்க சேஃப்டியான இடத்துல இருப்பாங்களாம். அவங்களுக்குன்னு தனி ட்ராக், அவங்க வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு தனி ட்ராக். அந்த ட்ராக்ல யாருமே நடக்க கூடாது, அவங்க மட்டும்தான் நடக்கணும். ஆசாரிய ஊழியக்காரங்க. இயேசுக்கு தனி ட்ராக் இல்லை, நம்ம நடக்கிற வழியில தான் அவர் நடந்து வர்றார். தெரியுமா, நம்மை போல சோதிக்கப்பட்ட, எத்தனை பேர் வசனம் தெரியுது? புரியுதா? கரெக்டா சொல்றேன்னா, நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மை போல எல்லா விதங்களிலும் பாடுபட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நம்முடைய பலவீனங்களை அறிந்த பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களை அறிந்த பிரதான ஆசாரியர் இயேசு. இப்ப சொல்லுங்க, நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கறீங்க, உங்க விசுவாசத்துல பலவீனம் ஆயிட்டீங்க. ஓ, உன் விசுவாசம் குறைவா இருக்கு, நான் அற்புதம் செய்ய மாட்டேன், இன்னும் உன் விசுவாசத்தை நீ பெருக்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரா? ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உலகம் விழுந்து போன உலகம், பிசாசுனால கரை படிந்த இந்த உலகத்துல என்னால ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைங்க இந்த பூமியில வாழ்றது எவ்வளவு கஷ்டம் சொல்லி உங்க வாழ்க்கையின் கஷ்டங்களை அறிந்த அப்பா அவர், நீ பாவம் செய்யும் போது நீ எதனால பாவம் செஞ்ச? நீ விரும்பி பாவம் செய்யல. இந்த உலகத்தின் தன்மை பாவத்துல உன்னை இழுக்குது. நீ இந்த உலகத்துல நீ பாவத்துல விடுதலையாக போராடுற. அந்த பலவீனங்களை அறிந்த அப்பாவா இருக்கிறதுனாலதான் நீ பாவம் செய்தும் இன்னும் அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனால உன் பலவீனங்களை அறிந்தவர் உன் காரியத்துல ஒரு அற்புதத்தை உன்னால பெற முடியல அப்படின்னு சொன்னா உனக்காக பரிதவிக்கிற ஒரு ஆசாரியர் இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கையில உயர்வதற்காக, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவனால் முடிந்தவரை முயற்சி செய்கிறான். ஆனால் அவனால முடியவில்லை. நான் அவனுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன், நான் எப்படி கைவிடுவேன்? நான் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. காலை வேளையில உன்னுடைய அப்பா எவ்வளவு நல்லவர். நீ பலவீனனாக இருந்தாலும் உன்னை தள்ளிவிட மாட்டார். உனக்கு உதவி செய்து, உனக்கு ஊன்றுகோலாக இருந்து உன்னை உயர்த்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நான் சொன்ன இந்த செய்திக்கு
பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் போட்டுருக்கணும். யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி உங்க வாழ்க்கையை அவ்வளவு கடினமான சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், உங்க வாழ்க்கை எவ்வளவு லகுவா இருக்குதுன்னு சொல்றேன். பாருங்க, இந்த இடத்துல எங்களுடைய விசுவாசம் போதுமா போதாதா என்கிற காரியத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா என்கிற காரியத்தில் பிரச்சனை இல்லை. நம்ம குறித்து ஆண்டவர் சொல்ற எங்களுக்கு விசுவாசம் போதுமா, அந்த காரியத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆசீர்வாதம் வருமா வராதா என்றது பிரச்சனை இல்லை. இயேசுவின் விசுவாசத்தில் அவர் ஏற்கனவே எங்களுக்காக சகல காரியங்களுக்காகவும் ஜெபித்து முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபத்தை நம்ம நம்புறோம், நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம நம்புறதுனால வாழ்க்கையில பிரச்சனை. ஐயோ நான் ஜெபம் பண்ணி நடக்கலையே, ஐயோ நான் விசுவாசி நடக்கலையே. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்ப கூட நமக்குள்ள இருந்து நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமென். உங்களுக்காக நீங்கள் எவ்வளவு கரிசனையோடு எவ்வளவு அக்கறையோடு உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நீங்க கவனமா ஜெபிக்கிறீங்களோ அதை விட பல கோடி மடங்கு உங்களுக்காக அக்கறையோடு கரிசனையோடு ஜெபிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாரே. ரொம்ப கரிசனையோடு ஜெபிக்கிற இயேசப்பா உங்களுக்காக இருக்கிறாரே. அவருடைய விசுவாசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சுதந்திரிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நடக்க ஆரம்பிக்கிறது, தொடங்குகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எங்க விசுவாசம் போதுமா போதாதா என்றது எங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா என்றது எங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏசப்பா அவருடைய விசுவாசத்தினாலே எங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். இன்று வரை பிதாவின் வலது பாரசத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எங்களுக்காக கல்வாரி சிலுவையை எல்லாம் செய்து முடித்து விட்டார். அவருடைய விசுவாசத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளும்போது, ஆமென், அவருடைய ஜெபத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பாஸ்டருடைய ஜெபம் அல்ல, ஆமா, ஒரு அப்பாவுடைய ஜெபம் அல்ல, ஒரு அம்மாவுடைய ஜெபம் அல்ல, இயேசப்பாவுடைய ஜெபத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் மாறும். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் மனசுக்குள்ள ஞாபகமா வச்சுக்குவீங்க? ஆமா, கேட்கிறது பிரச்சனை இல்ல, மனசுக்குள்ள அதை வைக்கிறது தான் பிரச்சனை. ஆமென். காசு கிடைச்ச உடனே அதை எப்படி பத்திரமா அந்த காசு நீங்க வைக்கிறீங்களோ அதை விட நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு பத்திரமா வைக்கிறீங்களோ, எவ்வளவு பத்திரமா வைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். விசுவாசம் போதாது, குறைவாக இருக்கிறது என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் எதை சொல்ல வருகிறோம்? விசுவாசம் தேவனுடையது அல்ல. விசுவாசம் குறைவா இருக்குது, போதாது அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எதை சொல்ல முயற்சி செய்யறாரு அப்படின்னா, இந்த விசுவாசம் தேவனது இல்லைன்னு சொல்ல வர்றாரு. முதல்ல என்ன சொன்ன? தேவன் கொடுத்த விசுவாசம் பூரணமானது, அவருக்கு இருந்து வரது எதுவுமே குறைவு வராது. அப்போ விசுவாசம் குறைவுது, போதாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எதை சொல்ல முயற்சிக்கிறாருன்னா, விசுவாசம் தேவனுடையதல்ல, கிருபை தேவனுடையதல்ல, விசுவாசம் என்னது அப்படின்னு சொல்ல வர. ஏன் விசுவாசம் அப்படின்னு சொல்ல வர? மத ரீதியான விசுவாசம் சொல்ல வராரு. ஆனா விசுவாசம்
விசுவாசம் தேவனுடையது, கிருபை தேவனுடையது. தேவன் நமக்கு விசுவாசத்தையும் கிருபையும் கொடுத்திருப்பார் என்றால் அது முழுமையானதாக இருக்கும். பரத்திலிருந்து வருவதெல்லாம் முழுமையானது, பூரணமானது என்று சத்தியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது முன்னாடி நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், எங்க வாழ்க்கையில் உண்டாகிற தோல்விகள், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்யற காரியங்கள்ல காரியம் வாய்க்காம போகுது. நாங்க எடுக்கிற முயற்சிகள் தோல்வியா போகும்போது எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா மேலதான நம்பி இந்த காரியத்தை செஞ்சேனே, எங்க வாழ்க்கையை நாங்க தொடர்ந்து எங்க வாழ்க்கை இன்னைக்கு தோல்வியா போயிருச்சு, பிரச்சனையா இருக்குது. அதனால எங்களுடைய வாழ்க்கை என்னும் அந்த கப்பல் அது தள்ளாட ஆரம்பிக்கிறது, அது பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறது. எதை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை, வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை நீங்க பார்க்கும்போது, உங்க விசுவாச பலவீனங்களை பார்க்கும்போது உங்க வாழ்க்கை தள்ளாட ஆரம்பிக்கிறது, அந்த உங்க வாழ்க்கை கடலில மூழ்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அப்பாவுடைய அன்பை நீங்க நோக்கி பார்க்கும்போது, அப்பாவுடைய கிருபையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து, எங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற வலிமைகளை வைத்து அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்யல. கவனிக்கிறீங்களா? எங்களுடைய நம்பிக்கை நாங்க பூரணமா நம்புறதுனாலயோ எங்க விசுவாசத்தில் இருக்கிற வல்லமையினாலயோ அவர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யல. அவருடைய கிருபையினால எங்க வாழ்க்கையில பலனை கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. அவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுடைய விசுவாசம் போதாது அப்படின்ற எண்ணங்கள் அவருக்கு வருவதில்லை. எங்களுடைய ஜெபங்கள் போதாது என்கிற எண்ணங்கள் வருவதில்லை. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்குள் அவர் ஊற்றி இருக்கிறார். அவர் எங்கள் பிள்ளைகளாக பார்க்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். அப்பா நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா, விசுவாசம் அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா பார்க்கல. அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறது. அவருடைய கிருபை அவருடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களை நடத்துகிறது, எங்களை தூக்குகிறது, எங்களை வாழ வைக்கிறது. அவருடைய கிருபை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து அது உயர்த்தும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு ஃபவுண்டேஷன் போட்டேன். எத்தனை பேர் இதை நல்லா அஸ்திபாரத்தை நீங்க போட்டுட்டீங்க? எத்தனை பேர் இதை நல்லா கவனிச்சீங்க? இப்போ பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்து பேச போறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பாருங்க. அந்த நாட்களிலே தேசம் முழுவதிலும் பஞ்சம், சாப்பாடு இல்லாம மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 10வது வசனத்துல அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தான். அங்கே ஒரு விதவை, பாருங்க ஆண்டவர் சொல்ற ஒரு விதவையை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவன் அவளை
பார்த்து கூப்பிடுறான். யாருன்னா எலியா கூப்பிடுறான். எலியா பார்த்து கூப்பிடுறான். அந்த விதவை தாயை பார்த்து கூப்பிடுறான். நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அவர் அந்த தண்ணியை எடுத்துட்டு வரதுக்காக போகும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்றதுக்கு அப்பத்தையும் உன் கையில எனக்கு கொண்டு வா. அப்ப அந்த விதவை தாய் சொல்ற, அதற்கு அவர் பானையில ஒரு பிடி மாவு, கவனிக்கிறீங்களா? பானையில நான் என்ன சொல்ல வரேன்றது கவனிக்க, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா 12வது வருஷத்துல, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக இதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 விறகு பொறுப்புகிறேன் என்றார். அவர் பாருங்க, அவருடைய நோக்கம் 2 விறகு பொறுக்க தான் அவர் காட்டு கொண்டிருக்கார். 2 விறகு, அவருக்கு தேவை 2 விறகு, 2 உயிருக்கு 2 விறகு, 2 உயிருக்கு தேவையான ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. இந்த நாளைக்கு இதை சாப்பிட்டு நம்மை சாக போகிறோம் என்ற நம்பிக்கையில் அவர் அந்த விறகை பொறுக்கிறார். இந்த இடத்துல இந்த விதவை தாய்க்கு விசுவாசத்தை உங்களால பார்க்க முடிஞ்சுச்சா? அவள் தேவனை தேடினாலா? அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சா? அவள் ஜப வீரலா இருந்தாலா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவருடைய கிருபை இந்த விதவை தாயை தேடி வருகிறது, அந்த குடும்பத்தை தேடி வருகிறது. விசுவாசத்தை பார்க்கல. இந்த இடத்துல ஆண்டவர் ஜபத்தை பார்க்கல அந்த அம்மா கிட்ட. அவருடைய கிருபை வார்த்தைகளை தேடி வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, சாரி பார்த்து போ, அந்த காட்டுக்கு போ. எலியா கிட்ட சொல்றாரு, இந்த பஞ்ச காலத்துல நான் ஒண்ணு போஷிப்பேன். உலகம் ஃபுல்லா சாப்பாடுக்கு கஷ்டம், சுமதி அம்மாவே சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சுமதி அம்மா வீட்டுக்கு போ, நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரை பார்த்து சிரிப்பேன். அந்த அம்மாவே சாப்பாடுக்கு கஷ்டப்படுது, நான் அங்க போனா எப்படி சிரிப்பேன்? ஆனா தேவ மனுஷன் பேசும்போது அந்த விதவை தாய்கிட்ட போய் பார்த்தா, ஆண்டவர் இந்த விதவையை வச்சுதான் உன்னை போஷிக்க போறேன்னு சொல்றாரு தேவ மனுஷனை. இந்த பஞ்சகாலம் ஃபுல்லா உன்னை நான் திருப்தியா நடத்துவேன். அவர் நினைச்சுப்பாரு, பெரிய பணக்காரன் தான் ஆண்டவர் காட்ட போறாருன்னு பார்த்தா ஒரு விதவை தாய். அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் 2 பேருக்கு. அந்த அம்மா பேசுறதுலாம் சாவ குறிச்சோம், கொஞ்சத்தை குறிச்சும், தரித்திரத்தை குறிச்சும், ஒண்ணுமே இல்லைன்ற காரியத்தை குறிச்சு அந்த அம்மா பேசுது. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அம்மா கிட்டதான் ஊழியக்காரன் அனுப்புறாங்க. பாருங்க, எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, அவங்க வாழ்க்கையில விசுவாசமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு அம்மாவா இருக்கிறாரு. அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை விசுவாச வீரனா மாற்றுவார். பாருங்க, ஆபிரகாமை குறிச்சு நான் ரொம்ப டீப்பா யோசிச்சேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க ரொம்ப கவனமா படிச்சீங்கன்னா, விசுவாசத்துல ஒரு பலவீனர். ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்றாரு. 2 பேருக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி ஆபிரகாம் சாராலும்
வேலைக்காரியை கொண்டு போய் சந்ததி வாக்கம் கொடுத்து வந்ததுதான் யாரு? இன்னைக்கு முஸ்லீம். தேவன் திட்டத்துக்கு விரோதமா செஞ்சவங்க, விசுவாசத்தை விட்டு வலிமா இருந்தவங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேவனுடைய கிருபை விசுவாசத்தின் தகப்பனாகவும் தாயா மாத்திருச்சு. இதுல இருந்து நீங்க என்ன சத்தியத்தை அறிஞ்சுக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில அநேக பலவீனங்கள்ல தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அந்த பலவீனங்களிலே அவங்க செஞ்ச தவறுகள், பிழைகள், பெரிய பெரிய பிழைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிழைகள்ல அவரை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன தெரியுமா? அவங்க தப்பு செஞ்சவன போ அப்படின்னு மிரட்டி விட்டுருந்தா, இந்த கடவுள் இந்த ஆபிரகாம் அலட்சாரியா தெரியாம அவன் அந்த வேலைக்காரிய மனைவியா எடுத்துக்கிட்டானையா, தப்பு செஞ்சதுனால இந்த கடவுள் அவங்களை தூக்கி வெளியே போட்டுட்டாரு. இந்த கடவுள் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ அவங்க தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுருவாரு அப்படின்ற பேர் வந்திருக்கும் இல்லைங்களா? அதனால அவர் ஒரு எஜமானனாக நம்மை அழைக்கவில்லை, அவர் தகப்பனாக நம்மை அழைக்கவில்லை. எத்தனை மிகப்பெரிய தவறுகள் வேதத்தில் பரிசுத்தவான்கள் செய்தாலும் அந்த ஆபிரகாமை எனக்கு சிநேகிதன் என்று சொன்னார். அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், சாராள விசுவாசத்தின் தாய். தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், பெரிய தேசமாக்கி. அவங்க சொல்லும் போது புதிய பாட்டுல வரும்போது பாவிகளை, விபச்சாரிகளை எல்லாம் அவர் ரட்சிக்கும் பொழுது சொல்றாரு, இவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவர்கள் ஆபிரகாமின் குமாரர்கள் என்று சொல்லுகிறார். கையில தட்டுக்க பார்க்கலாம். குறைவுள்ளவர்களானாலும் தேவன் உண்மை உள்ளவராக அழைத்த தேவன் நம்மை உண்மை உள்ளவராக நம்மை எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து முடிவிலே நமக்கு ஒரு மகிமையான பெயரை கொடுக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன், தேவனுக்கு சிநேகிதன் என்று நம்மை கனப்படுத்துகிறார். உலக மனுஷன் அநேக சாவுல போனீங்கன்னா என்ன அநியாயம் பண்ணா தெரியுமா, நீங்க செத்து கிடக்குறாங்கம்மா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவங்க முடிவுல அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்கிறார், அப்பா உயர்ந்த கனத்தை கொடுக்கிறார். தாவீது எவ்வளவு தவறுகளை செய்தவர், ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்க மனைவியை எடுத்துக்கிட்டு இல்லாம அந்த கணவனை கொன்றான். ஆனால் ஏன் தெரியுமா? நான் அவனை அபிஷேகம் பண்ணேன், நான் அவனை அழைச்சேன், நான் அவனை தெரிந்து கொண்டேன். நான் உண்மை இல்லை அப்பா இல்லையா? என் பிள்ளைங்க உண்மை இல்லாம போனாலும் நான் அப்பா, நான் உண்மையா இருக்கணுமே. என் உண்மையை விட்டு நான் தரம் போலவே முடியாது என்கிறதுல அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒரு விறகு பொறுக்கி சாப்பிட்டு சாகணும் அப்படின்னு காட்டுக்கு வந்த இன்னொரு நபரையும் அந்த குடும்பத்தையும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேவன் அற்புதமா போஷிச்சாராம். ஆமென். சொல்றான் எலியா, சொல்றான் பயப்படாதே, 14 பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்றான். 14வது வசனத்துல கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போவதும் இல்லை, களஞ்சியத்தில் எண்ணெய் குறைந்து போனதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்றார். அப்படியே அது நடந்துச்சு. 16வது வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழித்து
உள்ள களஞ்சியத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அல்லேலூயா. இங்க அந்த விதவையினுடைய விசுவாசத்தினால பஞ்ச காலத்தை ஜெயித்தாங்களா, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய வார்த்தையினால, தேவ அன்புனால ஜெயிச்சாங்களாங்க? ஆமென். விசுவாசிங்க. உலக விசுவாசத்துல நீங்க சொத்து போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அப்பா நீங்க அப்பாவா இருக்கிறீங்க. உங்களுடைய அன்புல நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. உங்களுடைய கிருபையில உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. உங்களுடைய இரக்கத்துல நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. 1000 தலைமுறை அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். உங்களுடைய அன்புனால நிச்சயம் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. அவர் அன்புனால ஏற்கனவே உங்களை அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமென். அவருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிச்சு முடிச்சிச்சு. நீங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் செயல்பாடு எங்களுடைய விசுவாச அளவை பொறுத்ததல்ல. இயேசுப்பா எங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்றாரு, எங்களை ஆசீர்வதிக்கிறாரு, எங்களுக்கு அற்புதம் செய்றாரு, எங்களை வாழ வைக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து கிடையாது. இத உங்க மைண்ட்ல வைக்கணும். அவருடைய விசுவாசம். ஆமென். நாங்க கெட்டு போவோம்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆமென். நாங்க தவறு செய்வோம்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அறிஞ்சுதான் நீ என்ன தவறு செஞ்சாலும் அப்பாவால சரி செய்ய முடியும். ஆமென். இன்னொன்னு என்ன தெரியுமா? பிசாசு தூதனை படைக்கும் போதே அந்த தூதன் என்ன விளையாட்டு விளையாடுவான்னு அவருக்கு தெரியும். அவன் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் எல்லாத்தையும் என்னால சரி செய்ய முடியும்னு சொல்லிதான் அவன் படைச்சார். அவனையே அப்படி நினைச்சு படைச்சாருன்னா உங்களை எப்படி யோசிச்சு பாருங்க. புரியுதாங்க? அந்த தூதன் பெருமையில வருவான், எதிர்காலத்துல அவன் பிசாசா மாறுவான் அப்படின்னு வேலைக்காரன், தூதன் வேலைக்காரனையே தப்பு செய்வான்னு தெரிஞ்சு படைச்சாரு. அப்போ ஆதாம் ஏவாளும் இந்த பிசாசு இவங்களையும் வஞ்சிப்பான், ஆனாலும் என் பிள்ளைகளை எப்படி மீட்டெடுக்க முடியும், ரட்சிக்க முடியும், எப்படி நீதிமானாக்க முடியும்? அவருடைய விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. ஆமென். அவருடைய கிருபை, என்னுடைய கிருபை என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அது பாயும். எவ்வளவு தூரம் வேணும்னாலும் அவருடைய கிருபை இறங்கும் அப்படின்றத அவரை முன்கூட்டியே நம்ம குறிச்சு அறிஞ்சு வச்சிருக்காரு. ஹalleluya. இரண்டாவது நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டியது, விசுவாசம் பலவீனமா இருக்கும் போதும் அப்பாவுடைய கிருபை எங்களை நோக்கி பார்க்குது. நாங்க ஜெபத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கும் போது, நாங்க வேத வாசிப்புல குறைவுள்ளவர்களாக இருக்கும் போது, விசுவாசத்துல நாங்க பலவீனமா இருக்கும் போதும் அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய அன்புக்குள்ளதான் நாங்க அடைக்கலமாக இருக்கிறோம் என்கிற அறிவு, அந்த புத்தி, அந்த ஞானம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுப்பா என்னுடைய விசுவாசம், இயேசுப்பா உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கிருபை தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, அப்பா உம்முடைய விசுவாசம், உம்முடைய கிருபை தான் முக்கியமானது. என்னுடைய பலன் இல்ல, என் விசுவாசம் இல்ல, உம்முடைய பலன். கல்வாரி சிலுவையில அவருடைய பலனை ஊத்துனாரு, அவருடைய ரத்தத்தை ஊற்ற கொடுத்தாரு, அவருடைய சரீரத்தை அடிக்க கொடுத்தாரு. எதுக்காக?
ரோமனே நீ வந்து என்ன அடிச்சுக்கோ, ரோம சக்கரவர்த்தியை நீ என்ன அடிச்சுக்கோ, அதுக்காக கொடுத்தாரு. அவருடைய பலனை நமக்காக கொடுத்தார். அப்பாவுடைய எங்க பலன் இல்ல, எங்க விசுவாசம் இல்ல, அப்பாவுடைய பலத்தினால, அப்பாவுடைய அன்புனால, அப்பாவுடைய உண்மையினால எங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். எங்க விசுவாசம் இல்ல. எங்க விசுவாசம் அப்படின்னா என்ன சொன்ன? மத ரீதியான விசுவாசம். ஊழியக்காரங்க எங்களுக்கு ராங்கா போதிச்சாங்க, அந்த விசுவாசம் இல்ல. அப்பாவுடைய விசுவாசம், பூரண விசுவாசம், அவருடைய பூரணமான அன்பு, அவருடைய பூரணமான கிருபை, அவருடைய இரக்கங்கள் முடிவில்லையே. அந்த கிருபை, அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்கும். நன்றி சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி சிவந்த சமுத்திரம் இல்லையா, பாருங்க, ஒரு பெரிய சமுத்திரம் அவங்களுக்கு முன்னாடி நிற்குது. அந்த சமுத்திரத்தை அவங்களால தாண்டி போக முடியல. இந்த பக்கமும் இந்த பக்கமும் மலை இருக்குது. அப்படியே ஒரு பா மாதிரி தடுப்பு இருக்குது. மூன்று பக்கமும் அவர்களால் போக முடியாது. அவர்கள் போகக்கூடிய ஒரே ஒரு பாதை பின்னிட்டு பாதை. ஆனால் பின்னிட்டு போகலாம் என்று அவர்கள் முயற்சிக்கும் போது பின்னாடி இருந்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்தின் ராணுவம் அவர்களை துரத்துகிறது, கொல்ல வருகிறது. தப்பிக்க முடியாத இடத்துல அவங்க மாட்டிட்டாங்க. இப்படி தப்பிக்க முடியாத இடத்துல ஒரு விசுவாசி மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசி என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்பாங்க. விசுவாச அறிக்கை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆனா இங்க அப்படி ஏதாவது நடந்துச்சா? இவங்க என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. இவங்க பயப்படுறாங்க, எகிப்தியரை கண்டு பயப்படுறாங்க. 11வது வசனத்துல பாருங்க, அவங்களை காப்பாற்றுற தலைவன் இருக்கிறான் பாருங்க, அவங்களை விடுதலை ஆக்கின தலைவன் அவங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் ஏற்படுத்தின அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க பாருங்க. ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது இவர்கள் ஜெபிக்கல, இவங்க உபவாசிக்கல, விசுவாசிக்கல, பயந்தாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா சண்டை போடுறாங்க. அவங்க பாருங்க, எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றால் இந்த வனாந்தரத்தில் சாகுபடி என்ன கொண்டு வந்தீங்க சொல்றாங்க. நாங்க தான் அடிமையா இருந்தவங்க, அந்த எகிப்து தேசத்துல கல்லறையா சுடுகாடு இல்லையா, ஏன் நாங்க இந்த வனாந்தரத்துல வந்து சாகணுமா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இது விசுவாசமா? இல்ல. அடுத்து சொல்றாங்க, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இந்த எகிப்து தேசத்துல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களை இப்படி ஒரு இக்கட்ல நீ ஏன் எங்களை கொண்டு வந்து விட்டுட்ட? ஊழியக்காரங்க போராடுறாங்க. இன்னைக்கும் நியாயப்பிரமாண சபைகள்ல நான் இந்த சர்ச்சுக்கு வந்து இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், ஏன் என் வாழ்க்கை நல்லா இல்ல? இத்தனை வருஷம் வரேன், ஏன் என் வாழ்க்கை நல்லா இல்ல? ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல? ஏன் தொழில் மாறல? ஏன் கடன் பிரச்சனை வரல? எனக்கு ஏன் சொந்த இடம் வரல? ஏன் எனக்கு இந்த வியாதி? எல்லாம் நியாயப்பிரமாணம். கிருபையில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, அப்பா அவருடைய கிருபை எங்களுக்கு எல்லாம் சொல்லி. நீங்க என்னைக்காவது சபைக்கு வந்து
என்னங்க இதெல்லாம் நடக்கலங்க, என்னத்துக்கு நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் நியாயபுரமான மத ரீதியான கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் ஆண்டவருடைய அன்புக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் கிரியை செஞ்சு வாழ்ந்துக்கிறேன், நான் போராடி வாழ்ந்துக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஜனங்கள் அப்படி சொல்றாங்க. பாருங்க 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா. அதாவது என்ன சொல்றாங்க, எகிப்து தேசத்துல வாங்க கடவுள் உங்களை விடுதலை ஆக்குறாருன்னு மோசே அந்த எகிப்துல இருக்கும்போது சொன்னாங்க. அப்பவே இந்த மக்கள் சொன்னாங்களா, வேணாம் நாங்க இந்த எகிப்து தேசத்திலே இருக்கிறேன், சும்மா விடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அப்பவே நாங்க சொன்னோம்ல. எப்போ சொல்றாங்க பாருங்க, 10 வாதைகளை கொடுத்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அடிமையில இருந்து விடுதலையாக்கி இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றாங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோமே உங்களை சும்மா விட்டுருங்கன்னு. அவிசுவாசம் என்ன, எண்ணம் சரியில்லை. தேவன் எப்படி நல்லவர் என்பதற்காக மனிதன் எவ்வளவு மோசமானவன், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்றைக்கு உங்க இருதயத்திலே நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற பேனாவினால நான் எழுத விரும்புகிறேன். உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற பேனாவினால எழுத விரும்புகிறேன். என்னன்னா, மனிதன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், எவ்வளவு குறைவுள்ளவனாக இருந்தாலும், அவனுடைய கிருபையை அவன் நம்பும் போது தேவன் அவருடைய அன்பினாலே, அவர் உண்மையினாலே அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு உங்க இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தினாலே எழுத விரும்புகிறார். நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. இந்த வனாந்தரத்துல சாகிறதுக்கு பதில அங்க அவங்களுக்கு வேலை செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. 13வது வசனத்துல மோசே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. நான் ஒரு போதகனா இருக்கிறேன். நல்ல ஜனங்கள், கீழ்ப்படுகிற ஜனங்கள், விட்டு கொடுக்கிற ஜனங்களாக இருந்தால் அவங்களுக்கு நான் நல்ல போதனையை செய்வேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இவங்க கிட்ட இத்தனை குறை இருந்துச்சு, விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு, ஊழியக்காரருக்கு விரோதமா போராடுனாங்க. இந்த இடத்துல விசுவாசத்தை பார்க்க முடிஞ்சுச்சா? இவ்வளவு மோசமான ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் சத்துருக்களுக்கு அவர் விடுதலையாகிறார். இங்க விசுவாசம் போதுமா, ஜபம் போதுமான்னு கேட்கல. எகிப்திலிருந்து விடுதலையாக்கின என்னுடைய உண்மை என்னங்க, அந்த பாவம் என்கிற எகிப்து தேசத்துல பார்வோனுடைய இரும்பு கரத்திலிருந்து விடுதலையாக்கின என்னுடைய உண்மை, என்னுடைய அன்பு என் ஜனங்களை கைவிடாது, பாதியில விடாது, அது முழுமையாய் கொண்டு போய் சேர்க்கும், முழுமையாய் ஆசீர்வதிக்கும். எந்த எதிரியை பார்த்து பயந்தாங்களோ அந்த கடலை இரண்டாம் பிளந்து தன்னுடைய ஜனங்களை கடலிலே விடுதலையாக்கி அக்கறை கொண்டு சென்று அந்த எதிரிகளை எல்லாம் அந்த கடலிலே அழித்து போட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகும்போது சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா நான் ஒரு பலவீனன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சொல்லுங்க. நேற்று முந்தின நாள் எனக்கு தலைவலி,
இந்த செய்தி அப்படியே எனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, சர்ச்சில் அப்படியே நடந்துக்கிட்டு வந்தேன். சர்ச்சில் வாக்கிங் பண்ணிக்கிட்டு, ஏசப்பா இந்த இடத்துல வலிக்குதுப்பா. ஏன்னா அப்பா யாரு நமக்கு? பரிகாரி. பக்கத்துல சொல்லுங்க, அப்பா யாரு? அப்பா யாரு? பரிகாரி. பரிகாரம் என்ன? டாக்டர். என் அப்பா டாக்டர். அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்றீங்க? டாக்டர் இங்க வலிக்குது டாக்டர், டாக்டர் இங்க வலிக்குது டாக்டர், இங்க வலிக்குது டாக்டர், இங்க வீங்கி இருக்குது டாக்டர்ன்றீங்கல்ல, அப்பா தான் டாக்டர். நான் அதுதான் வேலைக்கிழமை தான் நினைக்கிறேன். வேலைக்கிழமை அப்படியே சர்ச்சில் நடந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா அடிக்கடி இந்த இடம் வலிக்குது, அடிக்கடி இந்த கண்ணு குடும்பம் வலிக்குது, அடிக்கடி இந்த இடம் வலிக்குது, அடிக்கடி இந்த இடம் வலிக்குது, அடிக்கடி இந்த இடம் வலிக்குது, அடிக்கடி இந்த இடம் வலிக்குது, அடிக்கடி முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஒவ்வொரு இடத்தையும் அப்பா கிட்ட இதெல்லாம் என்னுடைய பலவீனமா இருக்குப்பா, அப்பா நம்ம அவரோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவுடைய மகன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தோம், உங்க சீஷர்களால சுகமாக்க முடியல. அந்த அப்பா சொல்றாரு, சீஷருக்கு ஜெபம் பண்ணாங்க, சுகமாகல. அப்போ ஏசப்பா கிட்ட சொல்றாரு, போதகரே என் மகனுக்கு நீங்க சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் அப்படின்ற. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், என் அவிசுவாசம் நீங்கட்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், வியாதிகள் வரும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பாருங்க, சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை, சீஷர்களால ஜெபிக்க முடியல, அற்புதம் நடக்கல. அவன் டைரக்டா ஆண்டவர்கிட்டே வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசின்னு சொல்றாரு. அவன் சொல்றாங்க, என்னால விசுவாசிக்க முடியல, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ரகசியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வியாதி என் உடம்புல இருக்குது, இந்த பண கஷ்டம் என் வாழ்க்கையில இருக்குது, எனக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லாம இருக்கிறேன், சமாதானம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி அந்த உண்மையான பலவீனத்தை, உண்மையான பிரச்சனையை அவருடைய சமூகத்துல அப்பா என்கிற உறவில உங்கள் உண்மையான பலவீனத்தை அவரிடத்துல பேசுங்க, பேசுங்க, எளிய முறையில பேசுங்க, எளிய முறையில அவர்கிட்ட பேசுங்க. அப்படி பேசும் பொழுது அவர் உங்கள் பலவீனங்களை அறிந்து உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு அப்பாவாக இருக்கிறார். அவர் அந்த அப்பாவுடைய மகனுக்கு சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, காலமா கிறிஸ்தவம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பொய், ஒரு அற்புதம் நடக்கலன்னா உனக்கு விசுவாசம் குறைவா இருக்குது, பலவீனமா இருக்கிற, இன்னைக்கு அதெல்லாம் நீங்க தூக்கி போட போறீங்க. என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தா, என்ன தேவையாக இருந்தாலும் என் அப்பா கிட்ட போறேன். அப்பா, எனக்கு சுகர் அதிகமா இருக்குது, அதனால எனக்கு இந்த நெஞ்சு வலிக்குது, அதனால எனக்கு இந்த தலை வலிக்குது, அதனால எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க பேசுறத கேட்க விரும்புறாரு. அப்பா,
உங்க பலவீனத்தை சொல்லுங்க. கண்ண மூடி இப்ப சொல்றீங்களா? அவருக்கு சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே இந்த கண்ணு புருவம் வலிக்குது, ஆண்டவரே இந்த நெத்தி வலிக்குது, இந்த காதாண்ட வலிக்குது, இந்த தாடையாண்ட வலிக்குது, இந்த பிடரி வலிக்குது, கண்ணு வலிக்குது, இந்த பல்லு வலிக்குது, அடிக்கடி இந்த நெஞ்சு வலிக்குது, இந்த தோள்பட்டை வலிக்குது, அடிக்கடி இந்த விலாவு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அடிக்கடி இந்த முட்டி வலிக்குது, நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடி பாதம் வலிக்குது. அப்பா இதெல்லாம் என் சரீரத்துல இருக்கிற வேலையை நான் அப்பா கிட்ட சொல்றேன். என் அப்பா தானே நீங்க, நீங்க பரிகாரியா இருக்கிறீங்க, நல்ல டாக்டரா இருக்கிறீங்கப்பா. உங்க அன்பு எங்களுக்கு போதும்ப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும்ப்பா, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு போதும்ப்பா. ஆண்டவரே ஒரு மனுஷன் எங்களுக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க போகும்போது அவர் எங்களுக்கு எல்லா மருந்தும் கொடுத்து, எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியில ஒரு ரூமை கொடுத்து, எங்களுக்கு நல்ல நர்ஸுகளை கொடுத்து, எங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்டையும் எடுத்து இலவசமா செய்து போகும்போது எங்க கையில ஒரு காணிக்கையை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புறாங்களே நல்ல டாக்டரு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆபிரகாம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஆபிரகாம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். என் அப்பா வானத்தையும் பூமியும் படைச்சவர், அவர்